ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவம் பற்றியும் பிரம்மோற்சவ கருட சேவை தங்கத்தேர் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். செப்டம்பர் மாதம் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவம் பற்றி நாம் இப்போவே தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, செப்டம்பர் மாதத்துக்கான எல்லா தரிசன டிக்கெட் புக்கிங் ஆனது வெகு சில நாட்கள்லேயே ஆரம்பிக்க இருக்குது. 2025 வருஷம் ஆண்டு பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய சலாக்காட்டில் பிரம்மோற்சவமும் நவராத்திரி பிரம்மோற்சவமும் ஒன்றாவே வருது. 3 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் இந்த 2 பிரம்மோற்சவம் தனித்தனியாக வரும். ஆனால் இந்த வருஷம் வரக்கூடிய செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் ஒன்றா தான் வருது. பிரம்மோற்சவத்தில் கருட சேவை உட்பட வாகன சேவைகள் 9 நாட்கள் நடைபெறும். ஆனால் பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் அங்குர அர்ப்பணம் நடக்கும். அதே போல் பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் செவ்வாய்க்கிழமை கோவில் சுத்தின்னு சொல்லக்கூடிய கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறும். அதே போல் பிரம்மோற்சவம் முடிஞ்ச அடுத்த நாள், அதாவது 9 நாட்கள் வாகன சேவை முடிஞ்சு 10ஆவது நாள் பாக் சவாரி நடைபெறும். இதையெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா பிரம்மோற்சவம் மொத்தம் 12 நாட்கள் நடைபெறுது. திருமலையில் 365 நாட்களுமே திருவிழாக்கள் தான் கொண்டாடப்பட்டு வருது. அதுலேயும் முக்கியமாக வைகுண்ட ஏகாதேசி, உகாதி, ஆனிவார ஆஸ்தானம் மற்றும் இந்த பிரம்மோற்சவம் முக்கிய திருவிழாக்களாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த முக்கிய திருவிழாக்கள் வரக்கூடிய நாட்களுக்கு முன்னாடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் சொல்லக்கூடிய கோவில் சுத்தி நடைபெறும். இதில் கோவிலில் புனித நீரெல்லாம் தெளித்து கோவிலை சுத்தம் பண்ணுவாங்க. அதன்படி இந்த வருடம் சலாக்காட்டில் பிரம்மோற்சவத்திற்கான கோயில் ஆழ்வார் திருமஞ்சனமானது வரக்கூடிய செப்டம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறும். அந்த நேரத்தில் எல்லா தரிசனங்களையுமே கட் பண்ணிடுவாங்க. கோவில் முழுக்க லாக் பண்ணி ஃபுல்லாக சுத்தி நடைபெறும். பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளான செப்டம்பர் 23ஆம் தேதி இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பெருமாளுடைய சேனாதிபதியான விஸ்வக்சேனருக்கு அங்குர அர்ப்பணம் நடைபெறும். இது ஒரு சிறப்பான பூஜை. நம்மளை பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அங்குர அர்ப்பணம் முடிஞ்ச பின்னாடி விஸ்வக்சேனர் வீதி உலா வருவார். இந்த பிரம்மோற்சவத்துக்கு என்னவெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அந்த ஏற்பாடுகள் சரியான வகையில் தான் இருக்குதா, ஏன்னா தேவாதி தேவர்கள்லாம் வந்துட்டு போவாங்களே அப்படின்னு சொல்லி மாட வீதிகளில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வருவார். அதை நம்ம பார்க்கலாம். பிரம்மோற்சவத்தின் முதல் நாளான செப்டம்பர் 24ஆம் தேதி மாலை 3:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி தங்க திருச்சியில் மாட வீதிகளில் வலம் வருவார். அன்னைக்கு ஈவினிங் 5:45 போல் துவஜரகோணம்னு சொல்லக்கூடிய கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும். இதை பார்க்க தேவாதி தேவர்கள் 30 முக்கோடி தேவர்கள் வருவாங்க. அன்னைக்கு தான் ஆந்திராவோட சிஎம்மான திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அரசின் சார்பாக பெருமாளுக்கு சீர்வரிசைகள் வழங்குவார். அடுத்ததாக வாகன சேவை ஸ்டார்ட் ஆகிடும். இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் பெத்த சேஷ வாகனம்னு சொல்லக்கூடிய பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வருவார். பிரம்மோற்சவத்தின் 2ஆவது நாளான செப்டம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகன சேவை நடைபெறும். இதில் சின்ன சேஷ வாகனத்தில் பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணராக அவதரிப்பார். அன்னைக்கு மத்தியானம் 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் கோவில் உள்ளர ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும். பல்வேறு திரவியங்களால் பெருமாளுக்கு அபிஷேகம் நடத்துவாங்க. அன்னைக்கு இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஹம்ச வாகன சேவை நடைபெறும். இதில் பெருமாள் சரஸ்வதி தேவியா அவதரிப்பார். பிரம்மோற்சவத்தின் 3ஆவது நாளான செப்டம்பர் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சிம்ம வாகன சேவை நடைபெறும். இதில் பெருமாள் நரசிம்மரா அவதரிப்பார். கீழே நிறைய பேர் நரசிம்மர் வேஷம் போட்டுட்டு போவாங்க. அதை பார்க்க அழகாக இருக்கும். அன்னைக்கு மத்தியானம் 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் கோவில் உள்ளர ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும். அன்னைக்கு இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் முத்தியாப்பு பண்டரி வாகனம்னு சொல்லக்கூடிய முத்து பல்லாக்கில் பெருமாள் மாட வீதிகளில் அவதரிப்பார். பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளான செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கேட்ட வரங்களை தரக்கூடிய கல்ப விருட்ச வாகன சேவை நடைபெறும். அன்னைக்கு மத்தியானம் 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஸ்நாபன திருமஞ்சனம் கோவில் உள்ளர நடைபெறும். அன்னைக்கு இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சர்வ பூபால வாகன சேவை நடைபெறும். நிறைய பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பெருமாள் மாட வீதிகளில் அவதரிப்பார்.
அந்த பூக்களுடைய வாசம் அங்கே இருக்கவங்களுடைய மூக்கை தொலைக்கும்னா பாருங்களேன். பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளான செப்டம்பர் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கிலிருந்து 10 மணி வரைக்கும் மோகினி அவதார சேவை நடைபெறும். இதில் பெருமாளோடு சேர்ந்து ஸ்ரீகிருஷ்ணரும் அவதரிப்பார். எல்லா வாகன சேவைகளுமே கருட மண்டபத்தில் இருந்து தான் நடைபெறும், கருட மண்டபத்துக்குள்ளே தான் போகும். ஆனால் இந்த மோகினி அவதார சேவை மட்டும் கோவில் உள்ளர இருந்து ஆரம்பித்து கோவில் உள்ளர பெருமாள் போய் தான் முடிச்சு வைப்பாங்க. அன்னைக்கு மாலை 6:30 மணிலிருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மோற்சவத்தின் முக்கிய வாகன சேவையான கருட வாகன சேவை நடைபெறும். இந்த கருட வாகன சேவை பற்றி தனி வீடியோ நம்ம சாகிமா விலாக் சேனலில் வர இருக்குது. பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளான செப்டம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஹனுமந்த வாகன சேவை நடைபெறும். இதில் பெருமாள் ஸ்ரீராமரா அவதரிப்பார். அன்னைக்கு மத்தியானம் 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் கோவிலுள்ள ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும். இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் கஜ வாகனம்னு சொல்லக்கூடிய யானை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள்வார். பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான செப்டம்பர் 30ஆம் தேதி காலையில் 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் சூரிய பிரபை வாகனம் நடைபெறும். இதில் பெருமாள் சூரிய நாராயண பெருமாளாக எழுந்தருள்வாள். அன்னைக்கு மத்தியானம் 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும். இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சந்திரபிரபை வாகனம் நடைபெறும். இதில் பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணரா அவதரிப்பார். பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளான அக்டோபர் 1ஆம் தேதி காலையில் 7 மணியை போல் ரதோற்சவம்னு சொல்லக்கூடிய தேர் திருவிழா நடைபெறும். அன்னைக்கு இரவு 7 மணியில இருந்து 9 மணி வரைக்கும் குதிரை வாகனம்னு சொல்லக்கூடிய அஸ்வ வாகனம் நடைபெறும். இதில் பெருமாள் கல்கி அவதாரத்தில் அவதரிப்பார். பிரம்மோற்சவத்தின் 9வது மற்றும் இறுதி நாளான அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 3 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் பல்லக்கி உற்சவம் நடைபெறும். அது முடிஞ்ச உடனே 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ளர ஸ்நாபன திருமஞ்சனமானது புனித புஷ்கரணியில் நடைபெறும். இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்நாபன திருமஞ்சனம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இறுதி நாள் நடைபெறக்கூடிய அந்த ஸ்நாபன திருமஞ்சனத்தை நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். அது முடிஞ்ச உடனே சக்கரத்தாழ்வாருக்கு சக்கர ஸ்நானம் நடைபெறும். அன்னைக்கு இரவு 7 மணிக்கு மேலே துவஜ அவரோகணம்னு சொல்லக்கூடிய கொடி இறக்குதல் நிகழ்வு நடைபெறும். எப்படி முதல் நாள் கொடியேற்ற நிகழ்வு நடந்ததோ, துவஜரோகணம் நடந்ததோ, இறுதி நாளான 9வது நாள் இரவு 7 மணியை போல் துவஜ அவரோகணம்னு சொல்லக்கூடிய கொடி இறக்குதல் நிகழ்வு நடைபெறும். பிரம்மோற்சவம் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் எப்படி அங்குர அர்ப்பணம் செய்கிறாங்களோ அதே போல் 9வது நாள் முடிஞ்சு வரக்கூடிய அடுத்த நாள், அதாவது 10வது நாள்னு இதை நீங்கள் எடுத்துக்கிடலாம், பாக்ஸவாரி உற்சவம் நடைபெறும். இதில் பெருமாள் கோவிலில் இருந்து அப்பிரதட்சணம், அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக மாட வீதியை சுற்றி நேராக அனந்தாழ்வார் மண்டபத்துக்கு வந்து அங்கே சில பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் ஏற்றுக்கிட்டு மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸாகவே கோவிலுள்ளர வந்து அடைவார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவம் முடிஞ்ச அடுத்த நாள் இந்த பாக்ஸவாரி உற்சவம் நடைபெறுது. ஒவ்வொரு வாகன சேவையின் போதும் திருமலையில் பத்மாவதி மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய 2 யானைகள் முன் செல்ல பின்னாடி நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாகன சேவையின் போதும் விதவிதமான கலை நிகழ்ச்சிகளை அந்த கலைஞர்கள் நிகழ்த்துவாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாகவும் சந்தோஷமாகவும் சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு வாகன சேவையின் போதும் மாட வீதிகளில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, உணவு வசதி, மருத்துவ வசதியோடு சேர்த்து கழிவறை வசதிகளும் ரொம்ப சிறப்பாகவே டிடிடி செய்து வச்சுருப்பாங்க. அதே போல் டிடிடியோட ஒரு முக்கிய அம்சம் என்னென்னா எல்லாமே பக்காவாக டைமிங்க்கு நடைபெறும். அவங்க இந்த டைமுக்கு இந்த வாகன சேவை ஆரம்பிக்கும், இத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைமுக்கு ஆரம்பித்து சொன்ன டயத்துக்கு முடிச்சிடுவாங்க. பிரம்மோற்சவத்தின் போது அனைத்து ஆர்ஜித சேவைகளுமே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதோடு சேர்த்து இன்ஃபான்ட் தரிசனம், சீனியர் சிட்டிசன்ஸ் தரிசனம் சொல்லிவிட்டு எல்லா ப்ரிவிலேஜ் தரிசனமுமே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் வந்தோடனே உடனடியாக நம்ம சேனலில் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். நம்ம சாகிமா விலாக் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில், வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் 9 நாளுமே வாகன சேவைகளில் கலந்துக்கிட்டு சிறப்பு பெறுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நாளாவது திருமலைக்கு போய் பிரம்மோற்சவத்தின் போது வாகன சேவையில் கலந்துக்கங்க. ஒரு சிலர் முக்கியமாக கருட சேவை அன்னைக்கு மட்டுமே போய் கலந்துக்கிட்டு
மூலவர் தரிசனம் கூட பார்க்காம திரும்பி வரக்கூடியவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அதே போல் நீங்களும் கருட வாகன சேவைக்கு வந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் ஒரு வாகன சேவைக்கு திருமலைக்கு வந்து அருள் பெறுங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னென்ன வாகன சேவையில் கலந்துருக்கீங்களோ அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.